இல்ல அர்ச்சனா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம இன்னொரு நாள் போலாமா? கன்ஃபார்மா? அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே பாய். பாய்டா. சூர்யா, நல்ல வேளை நீங்க அர்ச்சனா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லல. இல்லனா தேவையில்லாம அவ வேற டென்ஷன் ஆகும். இன்னைக்கு நம்ம சொல்லாம போனாலும் நாளைக்கு அவளுக்கு தெரியதானே போகுது. அதுக்குள்ள எல்லாம் சரியாயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. வாவ், கார்த்திக் வெட்டிங் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கான். அர்ச்சனா, நீ பார்க்க ரொம்பவே பிரிட்டியா இருக்க. அப்புறம் அனிதா, என் அண்ணனும் அண்ணியும் டின்னருக்கு வர முடியல. நாம மட்டும்தான் போறோம். அவங்க வந்திருந்தா அவங்களையும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பட் எனிவேஸ், சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம். இவங்கள பத்தி இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்க்கா. அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தாலே அவங்க குடும்பத்துக்கும் சித்தார்த்துக்கும் ரொம்ப ஒத்து போகும்னு. எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சித்தார்த் எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போவான்னு. அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? அடக்கடவுளே, எங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் உங்க மாமாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய காலை வச்சுதான் கண்டுபிடிப்பேன். அவரை நேருக்கு நேர் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும், ரொம்ப பயமாவும் இருக்கும். எனக்கு கூட ரொம்ப வெக்கமா இருக்கும்க்கா. ஆனா தைரியமா இருக்கிற மாதிரி நான் வெளியில காட்டிக்குவேன். அம்மா, ஆ, அனிதாவும் நானும் ஷாப்பிங்க்கு போயிட்டு வரோம். சித்தார்த் கார்த்திகோட ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அவர் அங்கிருந்து நேரா வந்துருவாரு. சரி அர்ச்சனா. அப்ப கார்த்திக் கார்த்திகால சாயங்காலம் தான் வர முடியுமா? நேத்தும் போகாததுனால வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாரு. கிளம்பலாமா அனிதா? அண்ணி, இந்த மிக்ஸி பாருங்க, மறுபடியும் ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. எத்தனை தடவை சரி பண்ணாலும் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு அண்ணி. இப்ப எப்படி நான் சட்னி அரைக்கிறது? கிரிஜா, அந்த பெரிய ஜார் இருக்குல்ல, அதுல போட்டு அரைச்சிருமா. அம்மா, அதுல கொஞ்சம் சட்னி அரைக்கவே முடியாதுமா. சரி பரவாயில்ல, நீ அதை கையிலேயே அரைச்சிரு. இப்ப இதை என்கிட்ட கூட, நான் வரும்போது மாத்திட்டு கொண்டு வந்துடுறேன். கிரிஜா, ஒரு நிமிஷம் அதை என்கிட்ட கொடு. அர்ச்சனா, ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா? கிரிஜா, டூல் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. ஒரு நிமிஷம், இதை இப்பவே சரி பண்ணிடலாம். இந்தா, இனி எதுவும் ஆகாது. அத சரி பண்ணிட்டியாமா? உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? எல்லாமே தெரியாது, ஆனா கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலி ஆண்டி, அங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த நாமளே தான் பண்ணி ஆகணும். வெளியில போறதுக்கு எங்களுக்கு டைமும் இருக்காது, ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் அக்கா, இனிமே நான் அம்மில அரைக்க தேவையில்லை. ஏமா, இதையெல்லாம் செய்ய கத்திருக்க, உனக்கு சமைக்க தெரியாதா? அது எப்படிமா? அது வந்து ஆண்டி, ஃபுட் எல்லாம் பாக்கெட்ல தான் வரும். பாக்கெட்டை திறந்து மைக்ரோவன்ல போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுருவோம். சிம்பிள். ரொட்டி பரோட்டா கூட இப்படிதான், வெரி சிம்பிள். ஆனா அது நல்லா இருக்குமா? கெட்டு போயிருக்காது? குழம்பு கூட அப்படிதான் இருக்குமா? ஆமா. ஆக்சுவலி ஆண்டி, யார் அதை வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி, ஓ காட் ப்ளீஸ். இதுக்கெல்லாம் அவ்வளவு நேரம் ஆகாதுமா. 2 மணி நேரத்துல 30 பேருக்கு நாங்க சமைச்சிருவோம். 30 பேருக்கா? ஆர் யூ சீரியஸ்? ஆமாமா, சாப்பாட்டை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டாதான் நல்லது. ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி நல்லாதான் இருக்கும், ஆனா அதை செஞ்சு கொடுக்க யாராவது இருந்தா நல்லா இருக்கும். அனிதா, கார்த்திக் மெசேஜ் பண்ணிட்டாரு. சித்தார்த் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரா, நேரா அங்க வந்துருவாராம். இப்ப நம்மளும் கிளம்பலாமா? ஐ அம் ரெடி, லெட்ஸ் கோ. சரி போலாம். அம்மா, நான் கிளம்புறேன். அடடே, என்ன இன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கீங்க? அதுவும் ஒண்ணா? ஏதாவது ஸ்பெஷலா? ஒண்ணு இல்ல, சும்மாதான். வா, வந்து உட்காரு. அம்மா அனு, அப்புறம் உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதான் போயிட்டு இருக்கு பெரியப்பா. நீ படிக்கிறதுக்காக உங்க ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்க, அதுவும் ரொம்ப தூரம் வந்திருக்க. இந்த ஊர் பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் நான் உங்க அப்பா கிட்ட பேசினேன். அது வந்து வணக்கம் விஸ்வநாதன் சார். அடடே, வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம், வாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க சொல்லாம வந்துட்டோம். எந்த வழியா போயிட்டு இருந்தோம், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்காருங்க. வாங்க அனு, வா நம்ம 2 பேரும் போய் வீடியோ கேம் விளையாடலாம். ஓகே, வா போலாம்.
அப்புறம் சொல்லுங்க விஸ்வநாதன் சார், பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கும். ஆஹா. அனு, என் கூட கிச்சனுக்கு கொஞ்சம் வா. டீ டிஃபன்லாம் ரெடி பண்ணணும். பெரியம்மா நானும் வரட்டுமா? ஏதாவது டிஃப்ரெண்டா குக் பண்ணலாம். ஒன்னும் தேவையில்ல ராகுல். நீ மேல போய் உன் ரூமை க்ளீன் பண்ணு. எடுத்தபடி அப்படியே போட்டு கிடக்க. அக்கா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்கக்கா. என் கூட வா.